மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 47ஆம் சங்கீதத்தினுடைய 4ஆம் வசனம். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு சிறப்பான தேசத்தை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். சிறப்பான தேசத்தை நமக்கு ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். 47ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாக்கிய இந்த கூடாரம் ஒரு நாளில் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் கைவேலை இல்லாமல் கட்டப்பட்டு வருகிற நித்திய வீடு நமக்காக பரலோகத்திலே ஆயத்தமாயிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு உறைவிடத்தை நமக்காக ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் போகிறேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், நான் அதை முடித்த பிற்பாடு உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து செல்ல நான் வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. வரப்போகிற ஆண்டவராகிய இரட்சகரை நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், என்னை கேட்கிற அருமையான தெய்வச்சனமே, இந்த உலகத்திலே நாம் காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகளாக இருக்கிறது. எதுவும் நிலையானதல்ல. ஆனால் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக நிலையான நகரம் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த நகரத்திலே, அந்த சிறப்பான தேசத்திலே, அந்த நித்திய வீட்டிலே செல்வதற்குத்தான் நாம் இந்த நாட்களிலே ஆயத்தம் ஆகிக் கொண்டிருக்கிறோம். நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்கும்படி சத்துருவினிடத்தில் உத்தரவு கேட்டுக் கொண்டான். ஆனால் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குணப்பட்டு பின்புன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நீ முதலாவது குணப்படு, பின்புன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. அதே போலத்தான் நம்முடைய நிலைமை அப்படித்தான். நாம் முதலாவது குணப்பட வேண்டும், நாம் முதலாவதாக ஆயத்தப்பட வேண்டும். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் நித்திய வீட்டிற்கு செல்ல ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி நாம் ஆயத்தமாவோம், எப்படி நாம் ஆயத்தப்படுவோம் என்று சொன்னால், அவருடைய வசனத்தின்படி நடக்கும்போது, திராட்சை செடியாக அவர்கள் கொடியாய் நிலைத்திருந்து நாம் வாழும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனாலே பிதா உங்களில் மகிமைப்படுவார். வார்த்தைப்படியாக சிறப்பான தேசத்திற்கு உரியவர்களாய் இருக்கிற நாம் அந்த தேசத்திலே பிரவேசிக்க ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
எங்களுக்காய் கட்டப்பட்டு வருகிற அந்த நித்திய வீட்டில் நாங்கள் பிரவேசிக்க, அந்த சிறப்பான தேசத்திலே, இந்த பரலோக தேசத்திலே எங்களுடைய குடியிருப்பு இருக்கிறதுனாலே ஆண்டவரே, அதுக்குரியவர்களா எங்களை நீ இந்த இடத்திலே, இந்த பூமியிலே எங்களை உருவாக்குவீராக. உயவனாம் தேவன் கையிலே களிமண்ணாய் இருக்கிற எங்களை வரைந்து வடிவமைத்து வாழ்வழித்து நடத்த வேண்டும் என்று கர்த்தர் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.